ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வர்றதுக்கு நைட் டைம் ஓவர் ஆகிடுது. அவங்க ஊருக்கு இறங்கி நடந்து ரொம்ப தூரமாக போகணும். பக்கத்துலலாம் வீடு இல்லை. அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த வழியாக போகணும் அப்படின்னாலே நைட் டைம் ஆச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் யாருக்காக இருந்தாலும். அதாவது கூட்டமாக போனாலே பயம் இருக்க தான் செய்யும். சரி, இந்த பொண்ணு தனியாக போகிறா. அப்போது அவளுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு என்னென்னா, ஏதோ ஒரு பெரிய மரம் பக்கத்துலேயே, அதுவும் அவள் பக்கத்துலேயே அந்த மரத்தில் இருக்கிற கிளை முறிஞ்சு விழுந்தா எந்த அளவுக்கு மரமரா 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 அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அவள் சுற்றி முற்றியும் பார்க்குறா. அப்போது சரி, ஏதோ மரம் விழுந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப் தான் நடந்திருப்பா, கால் எடுத்து வச்சிருப்பா. ஆனால் அப்போவே அவள் மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக. அவள் யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 ஸ்டெப் நடந்தா இல்லையா, அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு சவுண்டு கேட்குது. அதே சவுண்ட், அதே மாதிரி மரம் முறிஞ்சு விழற மாதிரி மரமரா மரமரா மரமரான்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடுது. என்னன்னு தெரியுமா? அவள் நடந்து போகிற அந்த பாதையில் ஒரு மரம் கூட இல்லை. இப்போ அந்த டவுட்டு அவளுக்கு அப்படியே பயமாக மாற தொடங்குது. பயத்தில் அவள் கையில் இருந்த திங்ஸ் எல்லாம் கீழே அப்படியே போட்டுட்டு